ஸ்ரீ குருபியோ நமக. திருப்பாவை 23ஆம் நாள் பாடல். ஓரடியில் சொல்லும் ஒரு கதை. சீரிய சிங்க சனத்திருந்து யாம் வந்த சீரிய சிங்க சனத்திருந்து யாம் வந்த. ஸ்ரீ ஆண்டாள் ஏன் அப்படி பாடினாள்? ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை பக்த பிரகல்லாதன் உச்சரித்து வந்தானே. ஆனால் அவனுடைய தந்தை இரண்யகசிபு பிரகல்லாதனிடம், நீ வணங்கும் கடவுள் இந்த தூணில் இருக்கிறாரா என்று தூணை பார்த்து கேட்டவுடன், எங்கே உன் கடவுள் என்றான். உடனே அந்த தூணை பிளந்து கொண்டு நரசிம்மர் அவதாரம் எடுத்து பக்த பிரகல்லாதனுக்கு அருள் புரிந்தவராயிற்றே. இரண்யகசிபுவை வதம் செய்து அவனது இருக்கையில் நரசிம்மரே அமர்ந்ததால் அந்த ஆசனமும் புனிதமானது. பிரகல்லாதன் அவர் மடியில் அமர்ந்து முடிசூட்டிக் கொண்டான். ஆகவேதான் அரசர்கள் ஆட்சி செய்யும் ஆசனமும் சிம்மாசனம் என்ற பெயரும் பெற்றது. அப்படிப்பட்ட சிம்மாசனத்தின் மீது வீற்றிருக்கும் எம்பெருமானை அல்லவா பாடியிருக்கின்றாள். அதாவது சீரிய சிங்கமானது மழை காலத்தில் குகைக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும். அது கண் விழித்தவுடன் கண்கள் நெருப்பு பொறியை கக்கும், உடல் சிலிர்த்து எழுந்து வரும். அது மட்டுமா, அதன் கர்ஜனை வானை பிளக்கும். கூட்டம் கூட்டமாக சிங்கமானது நடந்து வரும் பொழுது அதன் அழகை பார்க்கும் கம்பீர தோற்றமும் அதன் வலிமையும் எப்படி இருக்குமோ அதுபோல ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருக்கும் பள்ளிகொண்ட பெருமாளை சிங்க நடை போட்டு சிம்மாசனத்தின் மேல் அமர்ந்து எங்கள் குறைகளை கேட்டு அருள் புரிய வேண்டும் என்றுதானே பாடியிருக்கின்றாள். நன்றி, வணக்கம்.